ஸ்டீவன் வாழ என்னடா எங்கே உட்காந்துருக்க? இல்லை வெளியே எங்கேயாவது போமாடா. வெளியே வா, காசே கையில் சுத்தமாக இல்லாமல் இருக்கல. நீ வேற வெளியே போகணுங்க. வீட்டில் ஒரே கிளி தான் விழுது. எங்கள் அம்மா டெய்லி திட்ட தான் செய்யுது. சாப்பாடு ஒன்று மட்டும் தான் வீட்டில் போட்டுட்ருக்கேன். இந்த காலத்தில் படித்த படிப்புக்கு இவனா வேலை கொடுக்குறான். நீ ஏன் இதுக்கு சொல்கிறிய? எங்கள் வீட்டில் அதுக்கு மேலே பிரச்சனை இருக்குது தெரியுமா? என்ன பண்ணனே தெரிலடா. எவ்வளோ படித்தாச்சு, ஆனால் படித்த படிப்புக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கும். வீட்டில் இன்றைக்கி பெட்ரோல் போடணுமா பைசா தாங்க ஒரு 50 ரூபா தான் கேட்டேன். அதுக்கே வீட்டில் வெளியே போய் தண்டச்சோறு அப்படி இப்படின்னு நிற்காங்க. வேலை கிடைக்காமலே உட்காந்துருக்கோம். வேலை எவன்டா தாரான் நமக்கு படித்த படிப்புக்கு? இல்லை அதை புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க. வேலைக்கு போய் ஏதாவது வேலைக்கு போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்கிறோம் இதெல்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, அதை படிக்க வச்சிடுறாங்க. அதுக்கு மட்டும் 1 லட்சம் 2 லட்சம்ன்ட்டு நல்லா செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் படித்து முடித்த பிறகு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இனிமேல் நமக்கு வேலை வரும்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. படித்த படிப்புக்கு வேலைன்னு நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதாண்டா. படித்த படிப்புங்களை வேலை கிடைக்குன்னு நினைக்கவே கூடாது. படித்த படிப்புன்னு கிடையாது. சரி, நீ ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிற, அங்கே மாதம் 7000 ரூபா தான் சம்பளம். அதுக்கு மேலே நம்ம எதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகிற, அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகணும்னா அங்கேயும் பணம். சரி, நம்ம திறமையை காட்டி எதாவது சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே போனால் அங்கேயும் பணம் தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம திறமையை வச்சு ஒன்றுமே இல்லை, அந்த பணத்தை வச்சு தான் எல்லாமே இருக்குது. வாழ்க்கையில் எல்லாமே பணம்னு இருந்தால் என்னத்தை தானே நம்ம சாதிக்கணும்? என்ன தான் பண்ண சொல்கிற? பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கணும் அச்சான். பணம் வந்து ஒருத்தனை புத்திசாலியாக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாம் மச்சான், நான் பைத்தியம்தான். பணம் என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டு? பைத்தியம் தான். என்னதான்டா பண்ண சொல்கிறேன்? பணம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஓவலிக்கே நான் வரேன். என்னதான் பண்ண நீனே சொல்லு, ஒரு ஐடியா சொல்லு. ஐடியாலாம் நிறைய ஐடியா இருக்கு. எந்த வழியிலனாலும் சம்பாதிக்கலாம். நல்ல வழியில் சம்பாதிச்சு இந்த நாட்டில் நம்ம முன்னேறவே முடியாது. தப்பான வழியில தான் நம்ம வந்து போக முடியும். நம்ம பேசாமல் வழிப்பறி பண்ணிடுவோம். இதே ஏரியாவில் நம்மளும் ஒரு பெரிய ஆள் சொல்லி காட்டணும்டா. அதுக்கு நம்ம வழிப்பறி பண்ணியே ஆகணும். என்னடா மச்சா நீ கடைசியில் தப்பான வழிக்கு போகணும்னு வழி சொல்கிற? தப்பான வழியோ ரைட்டான வழியோ நம்ம வந்து செட்டில் ஆகணும். அதுதான் மெயின். இப்போ போதும், நீ சொல்ல உன் வழிக்கே வரேன். நீனே ஒரு பிளானை போடு. என்ன பண்ண? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் சோறு போடுறது கூட நம்மளுக்கு யோசிக்கிறாங்க. நல்லா நம்ம வந்து நீ சொல்கிறத கட்டுற வீட்டில் சோறே போட மாட்டாங்களே? போடுவாங்கடா. எப்படிலாம் போடாமல் இருப்பாங்க? எப்படி போடாமல் இருப்பாங்க? காசை பார்த்தா எல்லாருமே அமைஞ்சிருவாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் யோசித்து பாரு. இதான் கெட்டப்பெல்லாம் பார்த்தா நம்மளை வழிப்பறிக்காரங்கன்னு கண்டிப்பாக நம்புவாங்க மச்சான். கடைசியில் இந்த அந்த வழிக்கே நீ தள்ளிட்ட. ஆமாம் மச்சான், நான் கட்சியை போட்டுக்கிறேன். எனக்கு டைமாக இருந்தால் போதும். வச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏரியாவில் நம்ம தான் பெரிய கைன்னு காட்டுறோம். மொத்தம் கிள்ளி வீசிட ஏய், இந்த வீட்டை பாடுறா. இந்த வீட்டில் அடிச்சிடலாம்டா. ஏய் என்னடா நீ ஒரேடியே ஜெயிலுக்கு தரலான்னு பாக்கியா? இந்த வீடெலாம் செட் ஆகாதுடா. இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் சின்ன வீடாக பாருடா. அந்த வீட்டில் போய் அடிப்போம். சரி, ஆமாடா, கேமரா இருக்கு. வா 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 வா. ஏய், இந்த வீட்டில் பண்ண அடிச்சோமா? ஆமாடா, இந்த வீட்டில் ஆள் இருக்காதுடா. நைட்டு தான் நீ சொல்கிறாள் அந்த வீட்டில் அடிச்சோன்னு வச்சுக்கேன். அந்த வீட்டில் பணத்தை கூட பேங்க்கில் தான் போட்டிருப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. கஷ்டம் கூட பேங்க்கில் பணம் போட மாட்டாங்க. வீட்டில் தான் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக செட்டில் ஆகலாம். வா வா. டேய் சாவி கதவுலே இருக்குடா. ஏய், ஆள் ஒரு தான் பாடுறா. சரி நீ உள்ளே போன வெளியே நின்றுட்டு இருக்கேன். வீடு
ஆண்டவன் படைச்சான் எதிர்க்க கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி டேய் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? பொருளெல்லாம் பத்திரமா வச்சிட்டியா? வச்சாச்சு. இப்போ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? இந்த வண்டி வந்து இங்கே பார்த்தாத. நீ வேற சும்மா இருடா போகும்டா. வண்டி கவனிக்காதடா. வண்டி அம்மா இங்கே நிற்குது. வேண்டாண்டா இதுவே போதும்டா. வண்டி கூட்டிடலாம்டா. வண்டியை பார்க்காத. சரி விடு போவோம் கிளம்புவோம். சரிதான். டேய் இங்கே நீ பாடிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இறங்கி நான் சொல்கிறேன். டேய் வேண்டாண்டா போகும்டா. என்ன இங்கே தான் அடிச்சிருக்கோம், மாட்டிடுவோம், கிளம்புவோம். பைக் அடித்ததுக்கு செல்லு. இது வேறயா? என்னடா இது? நல்லா கூர்ந்து பாரு. இதில் வந்து இப்போ பார்த்தோன்னா இதில் 2 ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஆள் நிறையா இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு பழைய இப்போ தாண்டி போகிறோம். நேராக வாட்டர் போர் பார்க்கல உள்ளே திரும்பும். இந்த கோயில் பார்த்தியா நார்கோயில் போட்டிருக்கு. இந்த ரூட்டில் போகணும் நார்கோயில் போயிடும். அங்கே போகணும். இங்கே வந்து அடித்து நம்ம அந்த லாரியில் உள்ள கரெக்டாக அடிக்க போடுறோம். ஆமாம். இவங்க தான் இன்னைக்கு பைக்கை தூக்கிட்டு போனது. பார்த்து மறந்துப்பா. இப்போ சொல்லுங்க, யார் மேலே தப்பு? அவங்க துரத்திட்டு வந்தாங்களா அந்த பசங்க மேலே தப்பா, இல்லை அந்த தப்பான வழிக்கு போனாங்களே அந்த பையங்க மேலே தப்பா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்ம தான், நம்ம சொசைட்டி தான். படித்த படிப்புக்கு வேலை கிடச்சுன்னா இந்த மாதிரி வழிக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. திருடி தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்திருக்காது. இப்போ நடக்கிற கொலையிலேருந்து ராபரி, திருட்டு வழக்கு எல்லாத்துலேயும் மாட்டுறது ஃபுல்லாமே 20 வயசு பசங்களுக்குள்ள தான் மாட்டுறாங்க. ஏன்? அந்த மாதிரி வழிக்கு தள்ளினது நம்ம சொசைட்டி தான்.